எனக்கே இது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு வயசு வந்து 35 ஆச்சு சிஸ்டர். எனக்கு வயசுக்கு வர மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. பட் ஆனால் இன்ன வரைக்கும் என்கிட்ட 1 கிராம் கூட கோல்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது கவரிங் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எங்கே போனாலும். ஸோ நானும் நிறைய வழிகளில் முயற்சி பண்ணுறேன். அதனால் என்னால் இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து வரவு செலவு வந்து கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் என்னால் சேவிங்ஸ் பண்ணவே முடியல. நானும் ஒவ்வொரு மெத்தடு பண்ணியும் பணத்தை சேவ் பண்ணுறேன். ஆனால் வந்து அந்த பணத்துக்கு வேறு ஏதோ ஒரு செலவு வந்து உட்காந்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் போட்ட நகையெல்லாம் நாங்கள் வீடு வந்து கட்டும்போது கொஞ்சம் சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நகைன்றதே இப்போ கிட்டத்தட்ட நான் பார்த்தே ஒரு 7-8 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இந்த காலகட்டத்தில் இப்படி 1 கிராம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்களே, எவ்வளவோ அட்வான்ஸாக டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. நம்ம எல்லா வகையிலையுமே டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் சேவிங்ஸு நிறைய வந்து வந்துருச்சு ஸ்கீம்ஸு. ஸோ அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் ஒரு சைடு வந்து ஏன்னா நம்ம வந்து நம்மளோட சுச்சுவேஷன் யோசிக்கிற மாதிரி நான் அவங்களோட சுச்சுவேஷன் யோசித்தேன். ஸோ இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ சரி ஓகே அப்படின்ற டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டு அவங்களோட பர்மிஷனோட ஸோ நான் இதை எடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோலேயும் நிறைய ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து மொத்தம் 30,000 இன்கம் இவங்களுக்கு. இவங்க ஹஸ்பண்டோட இன்கம் 20,000, இவங்களோட இன்கம் 10,000 இருந்து மாதம் 15,000 கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது என்னென்னா இது வந்து நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்கும், சரிங்களா. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம கடனாளி ஆயிடுவோம். அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் தான் இருந்திருக்காங்க. என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டட வேலைக்கு போகிறாங்க, சரிங்களா. கட்டட வேலைக்கு போகிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்ச நாள் வேலைக்கு போகாமல் தான் இருந்தேன். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வீடு கட்டினனால நிறைய கடன் ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என் பொண்ணும் வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் இப்போல்லாம் வந்து வெளியில் போனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. நகை இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ கடன் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 லட்ச ரூபா தான் கடன் இருக்குது. ஸோ இந்த 2 லட்ச ரூபாய் கட்டிட்டேன் அப்படின்னா என்னோடய இன்கம் வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சு என் பொண்ணுக்காக நான் ஜுவல்லரி சேர்த்து வைக்கணும் சிஸ்டர். என்ன தான் வந்து இந்த மாதிரி வரதட்சணைக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பேசிக்கான வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இவங்களுக்கு நம்ம என்ன வந்து சொல்லுவோம் அப்படின்றத என்ன ஐடியா சொல்லலாம் அப்படின்றத பார்க்குறேன். அது மறக்காமல் பார்க்குறவங்க யாருக்காவது டிஃப்ரெண்ட்டான ஐடியா, நான் சொல்கிறத விட டிஃப்ரெண்ட்டான ஐடியா இல்லை வேறு ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு ஒரு சின்ன சின்ன இன்கம் வரும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த 10,000 12,500 வந்து பர்மனெண்ட் சேலரின்னு சொல்லியிருந்தாங்க. 2,500 வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளைண்ட் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வாங்கினாங்கன்னா அந்த கமிஷன் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து மொத்தமாக 15,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாலேஜ் அந்தளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜனவரியில் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிலோ ஒரு எண்ணெயை வாங்கியிருப்பீங்க. அதை வந்து 2026 ஜனவரியில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதே நோட்டை எடுத்து 2027 ஜனவரியில் பாருங்களேன், நிச்சயமாக ஒரு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபானாவது ஏறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 30 பொருளுக்கு ஏறிச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். அதுலேயே வந்து நமக்கு ஒரு 200-300 போகும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்னென்ன வாங்குவோம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வீட்டுக்கு எத்தனை விஷயங்கள் நமக்கு தேவையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக மாத பட்ஜெட்டில் ஒரு அதிகமாகும், ஒரு 2,000 சால்ரி அதிகமாகும். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இன்கமையும் ஏற்றதுக்கு ஏதாவது வழியை யோசிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ வந்து மொத்தமாக ரவுண்டாக ஒரு 30,000 சம்பாதிக்கணும்னா ஒரு 20% வந்து சேமிக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கடன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. கடைசிக்கு ஒரு 10%, மேக்ஸிமம் 10-20 கடைசிக்கு ஒரு 10ஆவது சேர்த்துங்க. 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வரும். அழகாக ஒரு கோல்டு சீட்டு போடலாம் ஒரு 2,000. ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இது முயற்சி பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா ஏதாவது வழிகளில் வந்து அத்தியாவசியமாக ஏதாவது சொல்கிறது
தேவையில்லாமல் செலவழிப்பீங்க இல்லையா, அந்த செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த பணத்தை எடுத்து சேவ் பண்ணுங்கள். இன்றைக்கி கோல்டு சேவிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு சிஸ்டர். நீங்கள் தைரியமாக தாராளமாக நீங்கள் ஒரு நம்பிக்கையான கடையில் போய் ஒரு கோல்டு சிட்டோ ஒரு டிஜி கோல்டோ நீங்கள் தாராளமாக வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஆனால் அதுக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஜி கோல்டு கூட போடுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா யாராவது நெய்பர்ஹுட்டோ இல்லை வந்து நிறைய நீங்கள் வந்து கண்டிப்பாக மெயில் பண்ணிடுவீங்க எனக்கு. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதே விஷயத்தை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நான் கூட ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சேவிங்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கனாலும் நிறைய பேர் விழிப்புணர்வு டிஜி கோல்டு எப்படி சேர்த்துன்னு போட்டிருக்காங்க. அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினசரி உண்டியல்னு ஒன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அசர்ட் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி இடமா வாங்கி வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்றது அது உங்களுக்கு ஒரு சொத்து தான். பட் ஆனால் அதை தாண்டி கோல்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கைக்கு உதவும். ஓகேங்களா, இப்போ ஒரு 10,000 தேவைப்படுது, இல்லை பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காசு, இல்லை ஒரு 20,000 தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இத்தாமி டாக்குமெண்ட்டவோ இவ்வளோ பெரிய வீட்டவோ நீங்கள் போய் அடமானம் வச்சு 20,000 வாங்க மாட்டீங்க. அதுவே நம்மள்ட்ட ஒரு அரை பொண்ணு தோடு இருந்துச்சா கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் வீடுக்கும் கோல்டுக்கும் வந்து வித்தியாசம். ஓகேங்களா, இது வந்து அசையும் சொத்து, இது வந்து அசையாத சொத்து. சரிங்களா, பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல அசட் சேர்த்திருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இது மெயிலில் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க, சொந்த வீடு இருக்குது. அதுவே அதை நினச்சி நீங்கள் என்றைக்குமே வந்து பெருமைப்பட்டுக்கோங்க. ஸோ நகைக்காக வந்து அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணாம். சும்மா டெம்பரரியாக வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு நகை போட்டுருந்தேன்னு சிரித்து பேசுனாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு தோணுது இல்லையா நம்மகிட்ட 1 கிராம் கூட இல்லை வாங்கணும், அப்போ வந்து அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி பிரித்து போடுங்க. ஒரு 2,000 கோல்டு சிட்டு போடுங்க, ஆர்டி போடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் ஒரு 5 ரூபாயிலேருந்து 100 ரூபா 200 நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் போடலாம். அது வந்து உங்களுடைய திறமை. அட்லீஸ்ட் டெய்லி அந்த ஹேபிட் வேணும். ஸோ இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல 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 முன்னேற்றம் இருக்கும். நம்ம டெய்லி காலையில் இருந்துச்சு எப்படி பல்லு தேய்க்கிறோமோ குளிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 ரூபா கூட அந்த உண்டியில் போடணும். பாருங்கள், எனக்கு நைட்டு தூக்கம் வராதுன்ற அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் 1 கிராம் கிடையாது 100 பவுன் கூட வாங்க முடியும். அதுக்கான முயற்சி மட்டும் நீங்கள் செய்யுங்க. 1 ரூபா அப்படி அது ஒரு பழக்கமாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த 1 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய அந்த பழக்கங்கள் எப்படியோ டெய்லியும் உங்களை போட வச்சிடும். ஓகேங்களா, இன்றைக்கி 1 ரூபா போடுவீங்க, அப்புறம் ஏதோ ஒன்று எடுத்து ஐயோ இன்றைக்கி உண்டியில் காசு போடலையே, இந்த 10 ரூபாய் போட்டுக்கலாம், இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வரும். ஸோ இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை தக்க வச்சுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப போராட வேண்டியது இருக்குது. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க நீ சேர்த்து வை, அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறத விட இந்த லெவலை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதே வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஏன்னா டே பை டே வந்து எதில் விலைவாசி அதிகமாகுதுன்னே தெரியல, அதிகமாகுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றில் வந்து நமக்கு அதிகமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சிலிண்டர் விலை ஏறுது. இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் கண்டிப்பாக உதைக்கும். சரிங்களா, நான் அதுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படிலாம் நம்மளோட இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி துணி விற்கிறேன்னு சொல்லிங்க, அதாவது துணி கடையில் வந்து ஒரு வேலை பார்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல கான்டாக்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு வீட்டில் கூட ஏதாவது லேடிஸ் தேவைப்படுற மாதிரி திங்ஸ் வாங்கி கூட போடுங்க. டெய்லி அது மாதத்துக்கு ஒரு 500 இன்கம் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வருமானத்தையும் பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ வந்து நிலவிட்டுருக்கு. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி வச்சோம்னா நாளைக்கு போய் பார்த்தோம்னா அதாவது கிடைக்கிறதே டிமாண்டாக இருக்குது. கிடைக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அதை விட டபுள் மடங்கு அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் நிலவிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் மட்டும் வந்து லைஃப்க்கு வந்து நமக்கு இருக்காது, சப்போர்ட் பண்ணாது. பட் ஆனால் பணம் கொடுக்குற தைரியத்தை வந்து இந்த காலகட்டத்தில் யாரும் நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சேவ் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ 21 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண நம்மளுடைய மகதியாஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் 11 வகையான ஹெர்பல்ஸ் போட்ட ஹெர்பல் ஹேர் டே. ஸோ ரெண்டுமே
199க்கு நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காம்போவை நான் கொண்டு வந்ததுக்கு காரணமே என்னென்னா, ஃபஸ்ட் டைம் யூஸர், அதாவது ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணும்போது டெலிவரி சார்ஜஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுனால தான் ஃப்ரீ டெலிவரியில் 100 ml ஹெர்பல் கேர் ஆயில், 25 கிராம் ஹெர்பல் கேர் டை ரெண்டுமே சேர்த்து 199க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 100% நேச்சுரல், 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் அவ்வளோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயில் நீங்கள் தேய்ச்சிட்டு, அதாவது தேய்க்கிறதுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆயில் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயிலோட நான் சொல்கிறத விட அந்த ஆயிலோட அந்த குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னாலே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா இதில் அந்தளவுக்கு நம்ம ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணுறோம். கூடயே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு முடிக்கு வந்து நல்ல ஸ்மூத்னிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹெர்பல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உங்களோட ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து இந்த சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆயில் ஆர் டைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்படியே சொல்கிறேன், இந்த காம்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா 199 ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் கூடயே வந்து பார்த்திங்கன்னா டைக்கு 2 க்ளவுஸும் நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர் நமக்கு நிறைய இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள்.